ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேகி முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். மைதா மாவில் கூட செய்யலாம். ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செய்யலாமேன்னு நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பனைஞ்சு வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். அந்த பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக போனோன்னா பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், நான் மசாலாலாம் எதுவும் சேர்க்கல. இப்போ மேகி நூடுல்ஸ் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மேகியோட மசாலாவை தான் நான் இதில் போட்டுக்கிறேன் 2 பாக்கெட்டு. அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால அதை நம்ம எந்த மசாலாவும் நான் கலக்கலை. இதுவே போதுமானது. ரெண்டு பாக்கெட்டு மேகிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதான் கரெக்டான அளவு. மேகியை போட்டுடுவோம். போட்டுட்டு அது அப்படியே மூடி வச்சுருங்க.
இப்போ நடுப்பற கொஞ்சோண்டு நவத்தி விட்டுட்டு நம்ம முட்டை 2 சேர்த்துக்கலாம். செத்த நேரம் அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போட்டால் ரொம்ப கலண்டுரும். லாஸ்ட்டாக மல்லிக்கீரை தூவிக்குவோம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி முர்த்தபா செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவை 5 உருண்டையாக போட்டு வச்சுருக்கேன். உருண்டை கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம மடக்கணும். அதனால் இந்த மாதிரி மாவை விரித்து விட்டுக்குங்க. மாதிரி ஒரு கரண்டி மேகி எடுத்து நம்ம வச்சுருவோம். வச்சு நான் எப்படி மடக்கிறேனோ அந்த மாதிரி மடக்கிக்கங்க. சுற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மடக்கலாம். எப்படி மடக்கிறோனோ அந்த மாதிரி மடக்கிக்கங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரியே. ஸ்டஃபிங் வெளியெலாம் வராது, பயப்படாதீங்க. நீங்கள் அழகாக மடக்கிக்கலாம். இந்த மாதிரியே மடக்குவோம். இப்போ இன்னொன்று அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த 5 உருண்டையுமே. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த முர்த்தபாவை அதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா முர்த்தபாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் வேணாண்டே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம கோதுமையோடு நம்ம நூடுல்ஸையும் சேர்த்து கொடுத்தா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நூடுல்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், உள்ளே இருக்க ஸ்டெஃபிங்லாம் நூடுல்ஸு முட்டை எல்லாம் வச்சு காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.